அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியானார். இப்போது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏற்கனவே ஜென்ம சனி இருந்தது. இப்போ அந்த சனி பகவான் வக்ரகதியில் பெற்றிருக்கார். அந்த விரயஸ்தான பார்வையும் அவருக்கு அந்த இடத்தின் மேல் பதிவு. இருந்தாலும் உங்கள் ராசிபதி குரு பகவான், அதனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்பட போவதில்லை. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும். குடும்பத்தில் சில நேரங்களில் சில தொந்தரவுகள் தொல்லைகள் ஏற்படும். பெரும்பாலும் வீட்டில் தங்காமல் இருக்கிறது நல்லது. அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வெளியிலே போயிட்டு வாங்க. இந்த சனி வக்ரகதி வரைக்கும் அடிக்கடி வெளியில் சென்று வருவது, பயணங்கள் மேற்கொள்வது, இப்படி இருந்துட்டிங்கனாலே நல்லதாக நடக்கும். அது இல்லாமல் வழக்குகள், எதிரிகள் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் இருக்கும். அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வளர்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஏற்றவர்களை கூட பழக்க வழக்கம் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போது உதாரணத்துக்கு, இப்போ நம்மளுக்கு ஒரு காவல்துறையில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே. எதனா ஒன்றா டக்குன்னு ஃபோன் பண்ணி சும்மா சொன்னேன், ஓகேப்பா நான் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. அதுமாதிரி சட்டத்துறையில் உள்ளவங்க இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனத்தை கொண்டு வரணும். பெரும்பாலும் உங்களுக்கு பாதங்கள், கால் பாதம் எரிச்சல் இருக்கும், பாத வலி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெடிப்பு ஏற்படும், பித்த வெடிப்புன்னுவாங்க. பாதத்தில் நிறைய வெடிப்புகள் ஏற்படும். அது மாதிரிலாம் கூட உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் இப்போது உள்ள நேரங்காலங்கள் இருக்குது. அதை பார்த்துக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் தலையின் பின்பக்கம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே பாதிப்பு ஏற்படும். கழுத்து வலி, பின் கழுத்து வலி அப்படின்னு சொல்லக்கூடிய தோள்பட்டை வலி எல்லாமே கூட வரும். அதெல்லாம் கவனமாக வந்து பார்த்துக்கணும். பெரும்பாலும் உடல் உழைப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்த மாதிரி தானே சொல்ல முடியும். உடல் உழைப்பு இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக பயணிக்கிற மாதிரி, ஈஸியாக சம்பாதிக்கிற மாதிரி, அப்படி கொஞ்சம் ஐடியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு தான் அந்த ஐடியாவில் வருமே, மீனராசிக்காரங்களாக இருக்கனால. சமயோசித புத்தி உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நான் என்னுடைய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துருக்கேன். மீனராசிக்காரன் இருந்த இடத்துலேருந்து காரியத்தை சாதிச்சுப்பீங்க. இதுதான் உண்மை. அப்படி நீங்கள் அந்த திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் அதிகமாக உழைப்பதையும் அதிகமாக பயணங்கள் மேற்கொள்ளையும் தவிர்த்துக்கொள்ள வேண்டும். வெளியில் போக சொன்னீங்க, இப்போது அதிகமாக பயணம் தவிர்க்கணும். வெளியில் போய் வாருங்கள், அது குறுகிய தூரமாக இருக்க வேண்டும், நீண்ட தூர பிரயாணம் வேண்டாம். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொருட்கள் களவு போடலாம், உடல் நலிவு ஏற்படலாம், இந்த மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீர்களானால், பெரிய மனிதர்கள் தொடர்பு கிடைக்கும், ஆனால் அவர்களால் பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி இருக்கணும்? கரெக்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். ரொம்ப இழைஞ்சு குழஞ்சு போகக்கூடாது. எப்பயுமே ஒன்று சொல்கிற கேட்டுங்க, பெரிய மனிதர்கள் பெரிய மனிதர்கள் தான். பெரிய மனிதர்கள் என்ன, செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இருக்கவங்க தான் பெரிய மனிதர். அப்படி பழகும்போது அவர்களுக்கு மதிப்பு குறையிற மாதிரியோ, மற்றவர்களும் பேசும்போது அவர்கள் பாராட்டி தான் பேசணும், பெருமையாக தான் சொல்லணும். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும், அது உறவாக இருக்கணும், நட்பாக இருந்தால் கூட தனிப்பட்ட முறையில் தான் ஒருமையில் பேசுகிறதோ, தன்னுடைய பர்சனல் மேட்ரு பேசுகிறதோ, அவங்ககிட்ட உதவி கேட்குறதோ பண்ணிக்கணும். எல்லோருமே சொல்லக்கூடாது. அப்படி தான் நீங்கள் அது பயன்படுத்திக்கணும். அவ்வாறு செய்து வர வேண்டும். உங்கள் ராசிபதி குருவாக இருக்கிறனால
முருகனுடைய அம்சம் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் கடல் சார்ந்த முருகர்னாலே திருச்செந்தூர் சொல்லுவாங்க. ஆனால் திருச்செந்தூர் மட்டும் இல்லை, அந்த கடற்கரை ஓரம் நிறைய முருகர் கோயில் இருக்குது. ஒன்றும் இல்லை, கூகுளில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிலாம் கிடச்சிடும். இப்போலாம் சோஷியல் மீடியா வந்துடுச்சு, எல்லாமே கண்டுபிடிச்சிக்கலாம். கடல் சார்ந்த இடங்களில் உள்ள முருகர் கோவில், அங்கே போயிட்டு வரலாம். கடல் எவ்வளோ பெரியது, நீண்ட நெடிய தூரம். அதுக்கப்புறம் ஜீவராசிகள், அந்த நீரில் உள்ள ஜீவராசி, பொதுவாக மீன்கள் தான் இருக்கும். அந்த மீன்களுக்கு உணவு கொடுக்கலாம். மீன் தொட்டி வாங்கி அதில் மீனுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம். எல்லாமே இளைய பரிகாரங்கள் தான். மீனவர்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா கேட்டுங்க, மீன்களுக்கு மட்டும் இல்லை. எப்போ தானே மீனுக்கே கொடுங்கன்னு சொல்கிறத விட, மீனவர்கள் அந்த மீனை வைத்து வியாபாரம் பண்ணுவாங்க, அந்த மீனை வளர்ப்பார்கள், மீனை பிடித்து விற்பார்கள். அவங்களுக்குமே நீங்கள் உதவி பண்ணலாம். மீனவர்களில் வசதி இருப்பாங்களா, அவங்களுக்கு இல்லை. எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிடாது. ஒவ்வொருத்தங்களுக்கெல்லாம் மீன் கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஒவ்வொருத்தங்களாம் சின்ன மீன் கடை தான் வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து செய்ய வேண்டும். பரிகாரம்னா ஈஸியாக செய்யக்கூடியது அல்ல, கஷ்டப்பட்டு செய்தால்தான் எந்த பரிகாரமும் பலன் கொடுக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரிலாம் பண்ணுங்க. மீனவர்களே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. படகு இருந்திருக்கும், அது காண போயிருக்கும், இல்லைன்னா உடஞ்சி போயிருக்கும், நஷ்டமாக இருக்கும். அதை வாங்கி கொடுக்க உங்களால் முடியலனா கூட பல பேர், ஒரு 10 பேரும் சேர்ந்து வாங்கி கொடுக்கலாம். அரசாங்கத்திடம் சொல்லி வாங்கி கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் செய்யணும். மீன்களுக்கும் மீனவர்களுக்கும் செய்ய வேண்டும். அது செய்து வந்திருக்கிறானால் சனி பகவான் எப்படின்னா, கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது செஞ்சால் அவருக்கு பிடிக்கும். நீதியாக இருந்தால் பிடிக்கும், நேர்மையாக இருந்தால் பிடிக்கும், உண்மையை பேசினால் பிடிக்கும். சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் உண்மையை பேசுவது தயங்குவீர்கள், அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்காரங்க அப்படி தான் குணம் வரும், அதை மாற்றிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த சனி வக்ரகதி பலன், ஏற்கனவே ஜென்ம சனியாக இருக்குது, இப்போ விரை சனி பார்வையும் விழுது. இதில் காம்பன்சேட் பண்ண முடியாது. விரை சனி பார்வை கஷ்டத்தை கொடுக்கும், ஜென்ம சனி பார்வை உடல் பாதிப்பை கொடுக்கும். அப்போது கஷ்டம், உடல் பாதிப்பு, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு ஆன்மீகத்தில் ஒரு கஷ்டமான நடைப்பயணம் அது மலை மேலே போகிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தூரம் நடக்கணும், அப்புறம் மலை மேலே போய் இறைவனை தரிசித்து வர வேண்டும். அது முருகப்பெருமான் கோயிலாக இருக்கலாம், சிவன் கோயிலாக இருக்கலாம். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி நீங்கள் அந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டு, பாத யாத்திரைன்னு சொல்லுவாங்க, அது போயிட்டு வர வேண்டும். போகும்போதும் வரும்பொழுதும் தான தர்மம் செய்ய வேண்டும், உங்களால் முடிந்த அளவுக்கு. இது பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். இந்த சனி வக்ரகதி பலன் உங்களுக்கு நன்மையை செய்யும். ஜீவசமாதி தரிசனம் பண்ணுங்கள். ஒரு குருவை ஏற்றுக்கிட்டு அவங்க வியாழக்கிழமையால் தோறும் அவரை வழிபட்டு வாருங்கள், விரதம் இருந்து வாருங்கள். இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைத்து செயலை காட்டுங்கள். இது போதும், சரியாயிடும். எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கும். பொதுவாகவே மீனராசிக்காரங்களுக்கு எல்லாமே தேடி வரும் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறது. அது நல்ல நேரத்தில். கெட்ட நேரத்தில் அதை மாற்றி நீங்கள் தான் போய் தேடி போகணும், தப்பு கிடையாது. அதனால் இந்த சனி வக்ரகதி பலன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக தரும் என்று சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.